உங்கள் பேபிஸ்க்கு சாலிட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நான் சொல்கிற இந்த ரெசிபியையும் உங்கள் மெனுவில் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பேபிக்கு ரொம்ப ஹெல்தி அண்ட் வெயிட் கெயினும் இன்க்ரீஸ் ஆகும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் கருப்புளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்போ இல்லை மைசூர் பருப்போ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா எடுத்துட்டு ஒரு பேனில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வறுக்கும்போது அந்த தண்ணி ஃபுல்லாக இருத்துரும், நல்லா மொறுமொறுப்பாயிரும். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அதை ஒரு சல்லடையில் நல்லா சலிச்சு எடுத்துட்டு அதை வந்து ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா விஸ்க் வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. அதை தனியாக வச்சுட்டு உங்களுக்கு சுகர் ஆட் பண்ணுவீங்க அப்படின்னா, நான் வந்து கருப்பட்டி சேர்த்துக்குவேன் தம்பிக்கு. நீங்கள் என்ன சுகர் மேக்ஸிமம் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரையோ இல்லை கருப்பட்டியோ ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை ஆல்டர்னேட்டிவாக டேட்ஸ் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் என்ன ஆட் பண்ண போகிறீங்களோ, கரும்பு சர்க்கரையோ கருப்பட்டியோ டேட்ஸ் பவுடரோ என்ன ஆட் பண்ண போகிறீங்களோ அதை லைட்டாக கொஞ்சமாக போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க ஸ்டவ்வில் வச்சு. அந்த இதெல்லாம் கட்டி இல்லாமல் கரைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் கஞ்சி விஸ்க் வச்சு அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர் விஸ்க் வச்சு நல்லா இது கலக்கி வச்சுருப்போல அதை இது கூட ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் சிம்லேயே வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் ஆகும்போது நல்லா அந்த கஞ்சி கன்சிஸ்டன்சிக்கு அது வந்துடும். நல்லா கிண்டிகிட்டே ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த உளுந்து வந்து நல்லா வெந்து வரும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பேபிக்கு சர்வ் பண்ணலாம். பேபிக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். தென் அவங்களுக்கு நல்லா வெயிட் கெயினும் ஆகும், போனுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து. ஸோ கண்டிப்பாக உங்கள் பேபிக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டாடா, பாய்.